சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. சொல்கிறாருன்னா மழை பெஞ்சாலே கல் வராதுன்றாரு. மழை பெஞ்சா வராது, 2 நாள் மறுபடியும் வெயில் காய்ஞ்சா தான் வரும். ஓகே, எங்களுக்கு கல் கிடைக்குமா கிடைக்காதா? காலையில் வரணும், கிடைக்கும். காலையில் வரும். நாங்கள் காலையிலே வந்துட்டுமே 8:30 வந்துட்டோம்ல. இந்த இடத்துல இல்லை, அது வேறு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போகணும். காலையில் 7 மணிக்கே எல்லா கல்லும் முடிஞ்சிருச்சு. திருப்பி சாயங்காலம் மறுபடியும் ஒரு ரவுண்டு ஏறுவாங்களாம். ஆனால் அதுவுமே வந்து டவுட்டு தான். அதாவது உங்களுக்கு கிடைக்கிறது டவுட்டு தான்னாரு. அவங்களாம் பிடிப்பாங்களா கன்ஃபார்மாக? ஏன்னா ஏரியாக்காரங்களே அவங்களே காலிலேருந்து சுற்று போட்டுன்னு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய டிமாண்டு, அதனால் டிஃபிகல்ட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. சர்பத் குடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கருப்பட்டியோட பலன் சொல்லுங்க. வணக்கம்ங்க, என் பேர் தமிழ்வேந்தன். நான் வந்து திருத்தணிலேருந்து 4ஆம் வருட பனைக்கணக்கு திருவிழாவுக்கு இங்கே இருக்கிற வேலைகளை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து சாரோலை குழு அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் இயங்கிட்டு வரோம். இந்த பனையோலை பொருட்களில் கைவினை பொருட்கள் பண்ணுறது, அதை விற்பனை பண்ணுறது, பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் வந்து நான் ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. நான் ஒரு 2.5 ஆண்டுகளாக அந்த பணியில் இருக்கேன். எனக்கு முழு நேர தொழிலே அதுதான். இங்கே வந்து நம்ம என்னென்னா கருப்பட்டி காய்ச்சதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ கருப்பட்டி பார்த்திங்கன்னா, இப்போ பனையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல், சரிங்களா? இப்போ கல், பதனி, சாறு, இந்த கருப்பட்டி இதெல்லாம் நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். பாலை இருக்குது, பாலையை சீவி தான் வந்து கல்லோ பதனியாக இருக்காங்க. சீவல் போடும்போது முதல்ல சொட்டுது பார்த்திங்களா, அதை சாறுன்னு சொல்லுவாங்க. அந்த சாறு புளிச்சுதுன்னா அது கல். அதை புளிக்க விடாமல் நம்ம சுண்ணாம்பை போட்டு பதப்படுத்தி வச்சோம்னா அது பதனி. பதனி தானே? ஓ, பதனி. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக விட்டுறீங்க? அப்படியே இதில் சுண்ணாம்பு தங்கியிருக்குங்க, அந்த சுண்ணாம்பு இல்லாமல் இருக்குங்க. சரி சரி. அழகான இந்த ஒரு பாதையில் நாம் செல்கின்றோம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மரமும் தனித்தனியா அந்தந்த வீட்டுக்கு சொந்தம். அந்த மாதிரி வண்டி கிடைக்காது. இந்நேரம் நான் குடிச்சு போதையாகி பறந்துருக்கணும். அது ஒரு லெஜிட்டான ரோடு போல இருக்கே. குடித்து வெறிப்பேற்றி விட்டு போகும் 2 பேர். 10 லிட்டரு அவங்களே இறக்கி அவங்களே எடுத்துட்டு போயிட்டு அவங்களே குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கிளாஸில் கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு வேற சொல்கிறாரு. ஆமாம், டேஸ்ட்டு கொடுப்பாங்களா நமக்கு? இப்போ வர்றவங்க நமக்கு டேஸ்ட்டு தான். அதுக்குதான் கியூ நிக்குதா? இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சாமியா வச்சு இங்கதான் எல்லாத்தையுமே படைப்பாங்க. இப்ப ஃபில்டர் பெருசா இல்லையா போனது கல் வரும். கரெக்டான பொசிஷன் அடிக்கிறோம். நேற்று காலையில சாப்பிட்டேன் நான் தம்பி. நீங்க எல்லாம் பனையில் உங்களுக்காக தான் நான் சாப்பிட்றேன். நியாயமா நீங்க எனக்கு என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்து வந்துருக்கணும், என்னன்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். அக்கா சாப்பிட்டுக்கா, என்னச்சா வேலை செய்யுது. கள்ளு வருது வழிவிடு, பாட்டம் பூட்டம் பானை வருது வழிவிடு. கள்ளு வருது வழிவிடு, பாட்டம் பூட்டம் பானை வருது வழிவிடு. ஒத்த மரத்து கள்ளு வருது, பணக்காடு கள்ளு வருது, குடம் குடமா கள்ளு வருது வழிவிடு வழிவிடு. கள்ளு வருது வழிவிடு, பாட்ட பூட்டம் பானை வருது வழிவிடு வழிவிடு. இது உடம்ப கெடுக்கும்,
சாராயம் இல்ல மனச கெடுக்கும் அல்கஹால் இல்ல மயக்கம் தரும் போதை பொருள் இல்ல மருந்து போல பொக்கிஷம் இந்த கள்ளு எங்க கள்ளு கள்ளு வருது வழிவிடு பாட்டம் பூட்டம் பானம் வருது வழிவிடு வழிவிடு என்ன பொங்கல் பொங்கட்டும். கற்பனை ஏத்திட்டா கல் எனது உணவு, கல் எனது உரிமை, கள்ளு வருது வழிவிடு பாட்டம் பூட்டம் பானம் வருது வழிவிடு கள்ளு வருது வழிவிடு பாட்டம் பூட்டம் பானம் வருது வழிவிடு கள்ளு வருது வழிவிடு பாட்டம் பூட்டம் பானம் வருது வழிவிடு வழிவிடு கள்ளு வருது வழிவிடு பாட்டம் பூட்டம் பானம் வருது வழிவிடு வழிவிடு பெரிய கலவரம். அவர் என்ன பண்ணாரு? நவுத்து எடுத்துக்காக மூஞ்சி மேலே ஊத்திட்டாரு. இதெல்லாம் கல்லா மூணு பேருக்கும் கிளாஸ் எடுத்துச்சு. உள்ள வரா. இந்த மாதிரி நானும் மூஞ்சி கழுவியே ஆகணும். ஓகே, ஆனால் ஏறுறாருல்ல, கட்டுறாரா? ஓ இப்போ கிழிச்சு விட்டாதான் சாயங்காலம் கிடைக்கும். ரெண்டு கிளாஸ் குடிச்சதுக்கே ஒரு பஸ் இருக்கு, அதுதான் அழகு. இது வந்து இப்போ லீகாலிட்டி பற்றி பேசணும். நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக கல்லுன்றது பேண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஆர் இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாதான். கல் குடிக்கிறது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டே. ஸோ நீ அது நல்லதா கெட்டதா? அது எனக்கு நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிஸ்னஸ்ன்றதுனால அதோட சப்சிடரியாக அந்த கல் வந்துடக்கூடாதுன்னு கல்லோட பிஸ்னஸ்லாம் கட் பண்ணிட்டு அதை பேனே பண்ணிருக்காங்க இங்கே. அதாவது என் கண்ணு விரியறதுலாம் தெரியணும், அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ஃபுல்லாக நமக்கு தானே ஷோரா? அவங்களுக்கு அவங்க குடிச்சிட்டாங்க. ஐயா கல் பார்த்து ஆர்ட்ஒர்க்லாம் செட் பண்ணுறாங்க.
ஃப்ரேம் பார்த்துட்டு தான் டைரக்ட் பண்ணுறது. பனை கனவு திருவிழா 2025 சுரேஷ்குமார். பெண்ணை பெண்ணை மரம் போந்து போந்தகம் போந்தக மரம் போந்தை போராந்தை மால் வராணிகம் வராணிக மரம். நன்றி. இந்த வாழ்வியல மீட்டெடுக்கணும், அதற்கான கனவு நமக்கு மிக பெருசு. அதுக்காகத்தான் இந்த பனை கனவு திருவிழாவை நாம இன்றைக்கு 4ஆம் வருடமாக நாம் நடத்திருக்கிறோம். சொத்தை பில்டிங் குடிச்சு வித்துட்டாப்பா அப்படின்னு ஒருத்தனக்க இல்லை. தம்பி சொன்னாரு 7 ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சது தோல் மினுமனு பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரியா உண்மையா இல்லையா? உண்மையில மினுமனு பாருங்க அப்படியே இல்லையா மச்சான் என்னையா அந்த புனித நீரா கோயில குடிக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி சான்று யதார்த்தத்தில் இருக்கிற ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி. நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதன்னிகள் புரிந்து பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை பனை சார்ந்த நாம் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பொருட்களை நாம் பிரபாகரன் மகளிரா நீ பார்த்து அடிக்கிற வெயில்ல இந்த மாதிரி தான் தூங்கணும் என்றுதான் வந்து இப்போ ஒரு பிளானிங். சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாவகாசமாக உட்காந்துருக்கோம். மழையா? கல், ஆமாம் கல் அப்படியே பேயுது உங்கள் மேலே. மணி 3:30 மக்களே. நாங்கள் வந்து ஜாலியாக படுத்து ஃபில் பண்ணிட்டுருந்தோம். இப்போ திடீர்னு ஏஞ்சிட்டாங்க இவங்க. முடிச்சிட்டாங்க. ஐயோ இமாம் வீட்டில் கொஞ்சம் இருக்குதான் சின்ன தண்ணி. இதுக்கு மேலே இங்கே ஒருத்தி உட்காந்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே தான் போக போகிறோம். முட்டை பஜ்ஜி சிப்ஸு. இது வந்து பனை மரத்து மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபீலிங்ஸு. இது சூப்பராக இருக்கியா ஹைட்டு கரெக்டாக. நைஸ் சில்லிங்ஸ். சிவபுராணம் பார்த்தவங்களுக்கு நன்றி.